வெயிட் குறைக்கணும்னா நீங்கள் காய்கறி சாப்பிடுங்க, கீரை சாப்பிடுங்க, சேலட் சாப்பிடுன்னு சொல்கிறீங்களே டாக்டர். ஆனால் ஆடு மாடு யானை நீர் யானை இதெல்லாம் வெறும் காய்கறி புள்ளி தானே சாப்பிடுது, அது ஏன் அவ்வளோ பெரிய சைஸில் இருக்குது அப்படின்னு சில அன்பர்கள் ஒரு கமெண்ட்ல போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? அதுக்கான விளக்கத்தை நான் கொடுக்குறேன். உடல் பருமன்னா என்னங்க? பெரிய சைஸ்ல இருக்கிறது உடல் பருமனா? கிடையவே கிடையாதுங்க. உடம்புல கொழுப்பு சதவீதம் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அதை தான் உடல் பருமன்னு சொல்றோம். இந்த 5 படங்களை காமிக்கிறேன். இதுல உடல் பருமனா இருக்கிற மிருகம் யாரு அப்படின்னு சொல்லுங்க. யானை, நீர் யானை, அப்புறம் ஒரு பெரிய ஜெர்சி மாடு, அப்புறம் சீல் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரண ஒரு தொப்பை இருக்கிற ஒரு மனுஷன். எல்லாரும் நீங்கள் யானை நீர் யானைன்னு பதில் சொல்லிட்டு இருக்கீங்களா? கிடையவே கிடையாதுங்க. இந்த 5 மிருகங்களில் இருக்கிறதுலே உடல் பருமனானது மனுஷன்தான். ஒரு சாதாரணமாக தொப்பை இருக்கிற ஒரு மனுஷங்களுக்கு ஈஸியாக 30-35% பாடி ஃபேட், அதாவது உடல் கொழுப்பு சதவீதம் இருக்குங்க. யானை தாங்க இருக்கிறதுலே ஸ்லிம்மு, 10% தான் அதோடைய பாடி ஃபேட், உடல் கொழுப்பு சதவீதம். அப்போ ஏங்க அவ்வளோ பெருசில் இருக்குது அப்படின்னா, யானை நீர் யானை மாடு அதெல்லாம் வெறும் புல்லை சாப்பிட்டு ஜீரணம் பண்ணுறதுனால அதோட குடல் தான் பயங்கர பெருசாக இருக்குங்க. பெரிய அளவில் அது புல்லை சாப்பிட்டு கிலோ கணக்கில் சாப்பிட்டு அது மெதுவாக ரூமினேஷன் சொல்லுவோம். அது அப்படியே அது உள்ள டைஜஸ்ட் ஆகிட்டு இருக்கும். அதனால குடலோட சைஸ்னால தான் இந்த மிருகங்கள்லாம் பெருசாக இருக்கிறது. ஸோ அதனால நீங்கள் அது பெருசாக இருக்குன்னா குண்டா இருக்குன்னு நினச்சிக்க வேண்டாம். இருக்கிறதுலே யானை 10% பாடி ஃபேட்டு, கிட்டத்தட்ட நம்ம ஊரில் 6 பேக் வச்சிருக்கிற ஆக்ட்ரஸுக்கு நிகராக பாடி ஃபேட் இருக்கிறது யானை தாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் யானையை பார்த்தா நீங்க 6 பேக் சூர்யா மாதிரி தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணுமே ஒழிய, யானையை பார்த்து யாராவது குண்டா இருந்தா என்னப்பா யானை மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லக்கூடாது. யாராவது ஃபிட்டா இருந்தா யானை மாதிரி ஃபிட்டா இருக்கேப்பா அப்படிதாங்க நாளையிலேருந்து நீங்க சொன்ன ஆரம்பிக்கணும். அதனால உடல் கொழுப்பு சதவீதம் தாங்க உடல் பருமனை தீர்மானிக்குது. இந்த யானை நீர் யானை சைஸை பார்த்து உடல் பருமனா இருக்குன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க.